வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு வணக்கம். டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ்ல டைம் அண்ட் ஒர்க் என்ற பகுதியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து அனலைஸ் பண்ணிட்டு வரங்க. ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கிறேன், பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்க. இப்ப இது 3வது வீடியோ. இந்த வீடியோல ஒரு 11 ப்ராப்ளம் ப்ரீவியஸ் இயர்ல இருந்து கேட்டக்கூடிய கொஸ்டினை அனலைஸ் பண்ணலாம். மொத கொஸ்டின், ஏ என்பவர் பிஐ காட்டிலும் 2 மடங்கு சிறப்பாக வேலை செய்வார். இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 14 நாட்களில் முடிப்பார்கள். எனவே ஏ மட்டும் அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டிருக்கிறாங்க. சோ முதல் கொடுத்திருக்கிறது ஏ என்பவர் பிஏ காட்டிலும் 2 மடங்கு சிறப்பாக வேலை செய்வார். அப்ப ஏ ஈஸ்ட் பி என்னது 2:1 வந்து கொடுத்திருக்கிறாங்க. ஓகேங்களா? சோ இது வந்து ஸ்கில், இது திறன், அவங்களுடைய திறன் இது கொடுத்திருக்கிறாங்க. அப்ப 2:1 திறனா இருந்துச்சுன்னா அவங்க காலம் வந்து, அதாவது டைம், அந்த ஒர்க்கை செய்யக்கூடிய டைம் வந்து இது ரிவர்ஸ்ல எடுத்துக்கணும். ஸோ ஏ/பி வந்து ரிவர்ஸ்ல டைம் எடுக்கும்போது என்ன வரும், 1:2 வரும். இது வந்து டைம். ஸோ ஏவுக்கு வந்து எக்ஸ் நாட்கள் ஆச்சுன்னா பிக்கு வந்து 2x நாட்கள் ஆகும். இதுதான் இதுல இருந்து நம்ம அந்த 1:2 இருந்து நம்ம கொண்டு வரலாம். ஸோ ஏவும் பியும் சேர்ந்து அந்த வேலை எத்தனை நாள் முடிக்கிறாங்கன்னா 18 நாட்கள் 14 நாட்கள்ல முடிக்கிறாங்க. ஸோ ஏனுடைய ஏ வந்து எக்ஸ் நாள் முடிக்கிறாரு, பி வந்து 2x டேஸ் முடிக்கிறாரு. ஸோ அப்ப ஏவும் பியும் சேர்ந்து 14 நாள் முடிக்கிறாங்க. ஸோ ஈக்குவேஷன் நம்ம எப்படி வரும், எக்ஸ்ல 1 பங்கு பிளஸ் 2x, அதாவது 2xல 1 பங்கு வந்து ஒரு நாள் வேலை. 2 பேருக்கும் சேர்ந்து 14ல ஒரு பங்கு வேலையை செய்வாங்க. 14ல 1 பங்கு ஒரு நாள்ல செய்வாங்க. ஸோ இதுல இருந்து நம்ம இது சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும், 2 பக்கமே 2x மல்டிப்ளை பண்ணுங்கன்னா பெருக்கல் 2x என்ன கிடைக்கும், ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த எக்ஸும் எக்ஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ 2 பிளஸ் 1 ஈக்குவல் டு 2xனா 2 7 2 14. ஸோ எக்ஸ் பை 7. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் இது வந்து 3 மாறும். 2 பிளஸ் 1னா 3, 7 21. ஸோ எக்ஸ் வந்து 21 நாட்கள். எக்ஸ் யாரை குறிக்குது, ஏவை குறிக்குது. ஸோ ஏ செய்யக்கூடிய வேலையினுடைய நாட்கள் வந்து 21 நாட்கள் முடிக்கிறாங்க. ஸோ ஆன்சர் 21 நாட்கள். ஏ மட்டும் அந்த வேலையை செய்யறதுக்கு 21 நாட்கள் ஆகும். ஸோ இந்த கணக்கு வந்து இது வந்து மெத்தட், மேத்தமெட்டிக்கலா போட்டோம்னா இந்த மாதிரி போடலாம். இதே ஷார்ட்கட்ல எப்படி போடலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த கொஸ்டினை அதையும் சொல்றேன் பாருங்க, குறிப்பு எடுத்துக்கோங்க. அந்த ஷார்ட்கட்டா போடுறதுக்கு மொத்த நாட்கள் எவ்வளவுன்னு பாருங்க. அதாவது ஏவும் பியும் சேர்ந்து செய்யக்கூடிய நாட்களின் எண்ணிக்கை வந்து 14 நாட்கள். ஏவும் பியும் சேர்ந்து செய்யக்கூடிய நாட்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் எழுதுங்க. இப்ப என்ன கொடுத்துருக்கு, ஏ/பி வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்கில்ல 2:1 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்ப இப்ப வந்து நம்ம ஏ மட்டும் கண்டுபிடிக்கணும். ஏ செய்யக்கூடிய வேலையினுடைய நாட்கள் கண்டுபிடிக்கணும். சோ மொத்த நாட்கள் ஏவும் பியும் சேர்ந்து செய்யக்கூடிய நாட்களினுடைய அளவு 14 நாட்கள். ஏனுடைய ஸ்கில் எவ்வளவு, 2. அந்த 2ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணிட்டு இது 2ஐயும் கூட்டி போட்டுக்கோங்க. 2ஐயும் 1 கூட்டினா 3. ஸோ 2 7 2 14, 7 21 நாட்கள். அப்ப ஏ மட்டும் தனிச்சு செஞ்சாங்கன்னா 21 நாட்கள் செய்வாங்க. ஒருவேளை கொஸ்டின்ல பி மட்டும் செய்யக்கூடிய வேலையினுடைய அளவு கேட்கறாங்கன்னா அப்ப என்ன பண்ணலாம், பினுடைய அளவு 14 பை பிக்கு வந்து 1 கொடுத்துருக்காங்க, அதாவது 1 மடங்கு. ஸோ 14 பை 1 இன்ட்டு 2 பிளஸ் 1னா 3. ஸோ 14 42 நாள். அப்ப பி மட்டும் தனிச்சு செஞ்சாருன்னா 42 நாட்கள்ல அந்த வேலையை செய்து முடிப்பார்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏ பியை விட 2 மடங்கு வேகமாக வேலை செய்கிறார். பி ஆல் ஒரு வேலையை தனியாக முடிக்க 12 நாட்கள். ஆனால் ஏ மற்றும் பி அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிக்குமான்னு கேட்றாங்க. அதாவது ஏ/பி என்ன கொடுத்திருக்காங்க, ஏ பியை விட 2 மடங்கு திறமையானவர். அப்ப ஏ/பி வந்து ஸ்கில் வந்து 2:1 கொடுத்திருக்கிறாங்க. 1 பியினுடைய பி வந்து எத்தனை நாள் செய்யறாங்கன்னா 12 நாட்கள்ல செய்யறாங்க. அப்ப இது ஸ்கில் வந்து 2:1னா நாட்கள் எத்தனை நாட்கள் வரும், ஏ/பி 1:2. சோ நாட்கள் வந்து 1:2 நாட்கள். அவங்க அந்த வேலையை செய்யக்கூடிய நாட்கள் வந்து 1:2 விகிதத்தில் இருக்கும். இப்ப என்ன கேட்டிருக்காங்க, ஏவும் பியும் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு ஆகும் காலம் கேட்டிருக்கிறாங்க. ஓகே, சோ இது வந்து எக்ஸ்,
சேம் இதே போலதான் முன்ன போட்ட மாதிரி ஷார்ட்கட்டாவும் இது போடலாம். ஸோ எக்ஸ் இது 2x, ஸோ 1/x, 1/x வேண்டாம். இப்ப என்ன கொடுத்துருக்காங்க, பி ஆல் ஒரு வேலையை தனியாக முடிக்க 12 நாள் கொடுத்துருக்காங்க. பி வந்து அந்த வேலையை எத்தனை நாள் முடிக்கிறாருன்னா 12 நாட்கள் முடிக்கிறாங்க. ஸோ 1:2 ஈக்குவல் டு ஏ. இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏனுடைய வேலையை கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ பி வந்து 12 நாள் கொடுத்துருக்காங்க, ஏவுக்கு தெரியாது. ஸோ எக்ஸ் அதை வந்து ஏன்னு வச்சுக்கலாம், ஏன்னு வச்சுக்கலாம். ஈஸ்ட் 12. அப்ப இந்த அதாவது அந்த வேலையை செய்யக்கூடிய நாட்களினுடைய அளவு 1:2 வந்துருச்சு நமக்கு. பி மட்டும் அந்த வேலையை வந்து 12 நாள்ல செய்யறாங்க, ஏ வந்து தெரியாது. ஸோ இது நம்ம ரேஷியோ ஈக்குவலா இருக்குமா? ஸோ இது ஈக்குவல் பண்ணணும், என்ன வரும், 4×12 ஈக்குவல் டு 2a. ஸோ ஏ வந்து அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பாருன்னா 6 நாட்கள் முடிப்பாரு. ஏ வந்து 6 நாள் முடிப்பாங்க, பி வந்து 12 நாள்ல முடிப்பாரு. இப்ப என்ன கொஸ்டின்னா, 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க கொஸ்டின். ஸோ 1/6 பிளஸ் 1/12 ஈக்குவல் டு என்ன வரும், கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணா 12 6 18/6 இன்ட்டு 12, 3 18, 1 6 6, 1 3 4 12. ஸோ 4 டேஸ்ல அந்த வேலையை 2 பேர் சேர்ந்து முடிப்பாங்க. அந்த ஒர்க்கை வந்து 2 பேர் சேர்ந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு 4 நாட்கள் ஆகும். ஸோ ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏ என்பவர் ஒரு வேலையை, ஏ என்பவர் மட்டும் ரூபாய் 800க்கான ஒரு வேலையை 8 நாள்ல முடிப்பாரு. அதே வேலையை அவர் ஒரு உதவியாளரை வைத்துக் கொண்டு 5 நாட்களில் முடித்தால் உதவியாளருக்கு அவர் கொடுக்க வேண்டிய பங்கு என்னன்னு கேட்டுக்கிறாங்க ஒரு கொஸ்டின். இது நல்ல கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல அப்ப ஏனுடைய ஒரு நாள் வேலையினுடைய அளவு எவ்வளவு, 8ல் 1 பங்கு ஒரு நாள் வேலை அளவு. இப்ப உதவியாளரை வைக்கும்போது உதவியாளரை நம்ம பின்னு வச்சுக்கலாம். உதவியாளருக்கு சேர்த்துக்கிட்டு அந்த வேலையை செஞ்சாருன்னா 5 நாள் முடிக்கிறாங்க. அப்ப சோ 2 பேர் சேர்ந்து செய்யும் போது, ஏவும் பியும் சேர்ந்து செய்யும் போது என்ன வரும்னா 5 நாள்ல முடிக்கிறாங்க. ஸோ அப்ப பிக்கு வந்து அதாவது உதவியாளருக்கு எவ்வளவு ஷேர் கொடுப்பாரு அப்படின்றது கொஸ்டின். ஓகே, இப்ப பியினுடைய ஒரு நாள் வேலையினுடைய அளவு கண்டுபிடிக்கலாம். இப்ப பியினுடைய ஒரு நாள் வேலையின் அளவு வந்து 1/5 மைனஸ் 1/8. ஏன்னா இந்த 1/5 வந்து 2 பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு நாள் வேலையின் அளவு. இதுல ஏ மட்டும் செஞ்ச ஒரு நாள் வேலையினுடைய அளவு நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டா என்ன வரும், 8 1 8 8 1 5 5, 8 மைனஸ் 5னா 3, 3/8 40. ஸோ பியினுடைய ஒரு நாள் வேலையினுடைய அளவு 3/40. ஸோ நமக்கு என்ன வேணும், 2 பேருடைய ஸ்கில் வேணும். ஸோ ஏ இஸ் டு பி ஈக்குவல் டு, ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏனுடைய ஒரு நாள் வேலையினுடைய அளவு, ஏனுடைய ஒரு நாள் வேலை எத்தனை நாள் செய்யறாருன்னா 8 நாள் செய்யறாரு. பி வந்து இதை ரிவர்ஸ்ல போட்டுக்கணும். ஸோ 40/3. அப்ப 40/3னா இது என்ன பண்ணலாம், 3 24, 24:40 வரும். மறுபடியும் 4ஆல சிம்பிளிஃபை பண்ணா 8ஆல சிம்பிளிஃபை பண்ணலாம். 3 24, 8 40. ஸோ 3:5 என்பது அவர்களுடைய ஸ்கில் வந்து 3:5. அப்ப இது 3:5 என்பது அவரோட நேரம். அப்ப ஸ்கில் வந்து என்ன வரும், A/B is equal to 5:3. அப்ப ஸ்கில்னுடைய அடிப்படையில தான் அவங்களுக்கு சேலரி கொடுக்கணும். அப்ப மொத்தம் 800 ரூபாய் இருக்குது. 800 ரூபாயில ஏவுக்கு வந்து 5 பங்கும் பிக்கு வந்து 3 பங்கு போகணும். அப்ப இவருக்கு 500 ரூபாவும் இவருக்கு 300 ரூபாவும் கொடுக்கலாம். ஸோ பியினுடைய உதவியாளருக்கு எவ்வளவு அவர் ஷேர் கொடுக்குறாருன்னா 300 ரூபாய் கொடுப்பாரு, 300 ரூபாய் ஷேர் கொடுப்பாரு.